ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல் பிரியா கார்த்திக் vlogs. நான் பிரியா. இன்னைக்கு ஒரு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கான வீடு தான் பார்க்க போகிறோம். 24 hours குஜராத் ஸ்டேட் ஃபுட் சேலஞ்ச். ஸோ இந்த 24 hours இன்னைக்கு ஃபுல்லாக நம்ம குஜராத்தில் ஃபேமஸான பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், ஸ்நாக்ஸ் அண்ட் டின்னர் தான் பண்ண போகிறோம். ஸோ இப்போ வாங்க வீடுக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் அவங்க பிரேக்ஃபாஸ்ட்க்கு வந்து டீ இல்லைன்னா ஒரு பாக்ரின்னு ஒரு திங் இருக்கும். ஸோ பாக்ரின்னு அது ரொம்ப திக்காக ஒரு இது இருக்கும், சப்பாத்தி மாதிரி, பட் ரொம்ப திக்காக அந்த மாதிரி. ஆர் எல்ஸ் கமன் டோக்லா இல்லைன்னா மெத்தி டேப்லா. ஸோ இதெல்லாம் அவங்க பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பண்ணுவாங்க மோஸ்ட்லி. ஸோ இன்றைக்கி நம்ம அதில் கமன் டோக்லா தான் வீட்டில் பண்ண போகிறோம். ரொம்ப சிம்பிளான டிஷ் தான். குயிக்காக எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ நான் பவுலில் கடலை மாவு எடுத்து வச்சுருக்கேன். சால்ட், டர்மரிக் பவுடர், சுகர். இப்போ குயிக்காக மிக்ஸ் பண்ணணும். ஈனோ பேக்கெட், இப்போ இந்த மாதிரி ஸ்டீம் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு செட் வச்சுருக்கேன். இந்த பாத்திரத்தில் நல்லா க்ரீஸ் பண்ணி வச்சுட்டேன் ஆயில். இந்த மாதிரி நல்லா ஃப்ளஃபி ஆகிட்டு இப்போ இதை நம்ம ஸ்டீம் தான் பண்ண போகிறோம். இந்த டிஷ் வந்து ஸ்வீட், சால்ட், அப்புறம் சில்லி இதெல்லாம் மிக்ஸ் ஆகி ஒரு டேஸ்ட்டாக தான் இருக்கும். ஸோ இப்போ நம்ம இதை தாளிக்கிறதுக்கு குயிக்காக ஒரு வாட்டர் ரெடி பண்ணணும். ஸோ அதை ரெடி பண்ணிடலாம். இது ஒரு 15 minutes கிட்ட குக் ஆகணும். ஸோ நல்லா அது ஊதி வரும். ஆயில், கடுகு, க்ரீன் சில்லி, கொத்தமல்லி, வாட்டர், சுகர். இது குக் ஆயிட்டான்னு பார்ப்போம். நல்லா ஊதி வந்திருக்கு, குக் ஆகலை. இங்கே குக் ஆகிட்டு இப்போ குயிக்காக இதை நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இது எடுக்கும்போது கொஞ்சம் இங்கே பிரேக் ஆகிட்டு இப்போ நம்ம இதை கட் பண்ண போகிறோம். இப்போ இதில் இந்த வாட்டர், ஸோ இப்போ குயிக்காக இந்த டோக்லா அண்ட் டீ வச்சு என்னோட பிரேக்ஃபாஸ்ட் பண்ண போகிறேன். ஓகே, நம்ம சூப்பராக பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம லன்ச் தான் பண்ண போகிறோம். ஸோ லன்ச்சுக்கு வந்து மெஜாரிட்டி ஆஃப் தி டைம் அவங்க இந்த மாதிரி கடி, கிச்சடி, அப்புறம் நல்ல லைட் வெயிட்டாக இந்த மாதிரி லன்ச் பண்ணுவாங்க. அண்ட் இது வந்து காட்டியாவாடி, அது ஒரு பிளேஸ் குஜராத்தில். ஸோ அந்த பிளேஸில் உள்ள ஃபேமஸான கடி கிச்சடி தான் பண்ண போகிறோம். அண்ட் அவங்களோட சம்பாரியோ, ஐ கெஸ் இப்படி தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணுவாங்க. அது வந்து இந்த முட்டைக்கோஸ் வச்சு ஒரு சைடில் வெஜிடபிள் சாத்தே மாதிரி இருக்கும். ஸோ இந்த கடி கிச்சடி வந்து நம்ம ரெகுலராக மோர் குழம்பு வைப்போம், அப்படி இருக்காது. அவங்க ஃபுட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அவங்க எல்லாத்துலேயும் கொஞ்சம் ஸ்வீட் போடுற மாதிரி இருக்கும். ஸோ நான் கொஞ்சம் அதில் ஸ்வீட் அவாய்ட் பண்ண போகிறேன். நம்ம டேஸ்ட்க்கு ஏற்ற மாதிரி பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த கிச்சடி பண்ணுறதுக்கு அவங்க இந்த மாதிரி பச்சை பாசி பருப்பு தான் எடுத்திருப்பாங்க. ஸோ இதுவும் நம்ம நார்மல் ரைஸ் ஒரு பவுல், இது ஒரு பவுல், நார்மல் ரைஸ் ஒரு பவுல் மிக்ஸ் பண்ணி நம்ம 1 bowl ஆஃப் இந்த ரைஸ் அண்ட் தால் எடுக்க போகிறோம். ஸோ இப்போ இந்த அரிசி அண்ட் பருப்பு குக்கரில் வச்சுட்டேன். டர்மரிக் பவுடர், ஜீரா, காயம், சால்ட், ஆயில். இப்போ க்ளோஸ் பண்ணிடலாம்.
இப்போ இந்த சம்பாரியோ பண்ணுறதுக்கு நம்ம கேரட் அண்ட் முட்டைக்கோஸ் இது எஸ் இது நல்லா கட் பண்ணி வச்சுருக்கோம். இந்த மாதிரி ஆயில், கடுகு, கிரீன் சில்லி, இதுக்கு நல்ல சாத்தே ஆகணும். சால்ட், டர்மரிக் பவுடர், இப்போ கிச்சடி வந்து ஒரு 4 விசில் வந்துட்டு இப்போ அதை லோ ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் 1 விசில் வர விடணும். அண்ட் இந்த சம்பாரை வந்து இப்போ ஒரு 5 மினிட்ஸில் குக்காகி நம்ம ஆஃப் பண்ணிடணும். ஓவர் குக் ஆகக்கூடாது. அண்ட் இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம கடி தான் பண்ண போகிறோம் மோர் வச்சு. ஸோ குயிக்காக அது ரெசிபி பார்த்துடலாம். ஆயில் ஒரு சைடில் ரெடி ஆகிட்டு இது குக் ஆனதும் நம்ம பிளேட் சர்வ் பண்ணிடலாம். ஸோ சூப்பராக நம்ம லஞ்ச் ரெடி ஆகிட்டு இப்போ நான் பிளேட் தான் சர்வ் பண்ண போகிறேன். ரொம்ப குயிக்காக இருந்தது. ஆல்சோ இது ரொம்ப நல்லா பார்க்கவே கலர்ஃபுல்லாக அண்ட் ரிச் இன் ஃபைபர் இதெல்லாம். ஸோ இப்போ குயிக்காக லஞ்ச் பிளேட் சர்வ் பண்ணிட்டு பார்க்குறேன். இந்த கிச்சடியும் நல்லா சாஃப்டாக சூப்பராக இருந்திருக்கு. இப்படி தான் குழுகுலுன்னு இருக்கணும். ஸோ சூப்பராக நம்ம பிளேட் ரெடி ஆகிட்டு கிச்சடி சம்பாரியோ அண்ட் கடி. இப்போ சூப்பராக நம்ம பிளேட் ரெடி ஆகிட்டு இப்போ நம்ம இதை டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஜஸ்ட் பிளேன் கிச்சடி சாப்பிட்டு பார்க்குறேன். நல்லா இருக்கு. நல்லா லைட் வெயிட்டா. நான் இப்போ கடி ஊற்றி பார்க்குறேன். இந்த கடியில் அவங்க இந்த குழம்புல வந்து அவங்க சுகர் போடுவாங்க. பட் நம்ம டேஸ்ட் ஏற்ற மாதிரி நான் சுகர் அவாய்ட் பண்ணிட்டேன். நல்லா கம்ஃபர்டிங்காக இருக்குது. நம்ம ரசம், ரைஸ், பருப்பு, அப்புறம் தால், ரைஸ் இதெல்லாம் நம்மளுக்கு ஒரு கம்ஃபர்ட் ஃபுட் மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இது ஒரு கம்ஃபர்டிங்கான ஃபுட். இந்த ரைஸ் அண்ட் குழம்பு வந்து சட்டலாக இருந்தாலும் அந்த சம்பாரியோ ஒரு நல்ல ஸ்பைஸ் கொடுக்கு. ஸோ இந்த காம்பினேஷன் நல்லா இருக்கு ஓவராலாக. ஸோ நீங்கள் என்னைக்காவது ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் லஞ்ச் முடிச்சுட்டு பார்க்குறேன். ஓகே. ஸோ இப்போ ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு வந்து நான் சிம்பிளாக தான் வைக்க போகிறேன். ஒரு டீ அண்ட் இன்னொரு பட்டர் இருக்கும். அது பட்டர்னு சொல்லுவாங்க. இந்த டோஸ்ட் மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஒரு பட்டர் இது கூட நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸ் முடிக்கலாம். இல்லைனா இன்னுமே நிறைய டைப்ஸ் ஆஃப் டிஷ்ஷஸ் இருக்கும். அவங்க இதில் காக்கரா இருக்கும், பாக்கர்வடி, அப்புறம் ஃபாஃப்டா, ஜிலேபி, அப்புறம் கீச்சு, இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஃபுட் அவங்க ஈவினிங்கில் ஸ்நாக்ஸ் மாதிரி எடுத்துப்பாங்க. இல்லைனா நம்ம அந்த முறுமுறான்னு சொல்லுவோம். ஸோ இதெல்லாம் அவங்க ஈவினிங் ஸ்நாக்ஸில் எடுத்துப்பாங்க. ஸோ இன்றைக்கி நம்ம சிம்பிளாக டீ அண்ட் பட்டர் வச்சு ஈவினிங் ஸ்நாக்ஸ் முடிக்க போகிறோம். ஸோ நீங்கள் ஹோல் ரெசிபியில் இன்றைக்கி மார்னிங்கில் இருந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க டிஷ்ஷஸில். அவங்களோட டிஷ்ஷில் வந்து ரொம்ப ஸ்பைசி, ரொம்ப மசாலா அப்படிலாம் இருக்காது. ரொம்ப பிளெயினாக தான் சாப்பிடுவாங்க ஓவரால் ஸ்டேட்லேயே. இன்ஃபேக்ட் அவங்க கம்யூனிட்டியில் ஜெயின் பீப்புளும் இருப்பாங்க. ஸோ அந்த ஜெயின் பீப்புள் வந்து அனியன் அண்ட் கார்லிக் என்றைக்குமே யூஸ் பண்ண மாட்டாங்க அவங்க ஃபுட்டில். ஸோ அவங்க ஃபுட் எல்லாமே விதவுட் அனியன், விதவுட் கார்லிக் தான் இருக்கும். இன்ஃபேக்ட் நிறைய பார்ட்ஸ் ஆஃப் குஜராத்தில் அவங்க நான்வெஜ் சாப்பிடவே மாட்டாங்க. மோஸ்ட் ஆஃப் தி குஜராத்திஸ் நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க. பட் நிறைய பார்ட்ஸ் ஆஃப் குஜராத்தில் அங்கே பேன் பண்ணியிருக்காங்க நான்வெஜ். முட்டை, எக், சிக்கன், அப்புறம் மட்டன் எதுவுமே அலவுட் இல்லை. ஸோ கம்ப்ளீட்டாக பேன் பண்ணியிருக்காங்க. இன்ஃபேக்ட் ஆல்கஹால் கூட அவங்க ஸ்டேட்டில் ஐ கெஸ் பேன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி அந்த ஸ்டேட்டில் வந்து ரொம்ப ஃபுட் எல்லாமே ரொம்ப மைல்டாக அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ எனக்கு இதெல்லாம் எப்படி தெரியும்னா, நான் படிச்சிருக்க ஸ்கூலில் நிறைய நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. இப்போ எங்கள் கிளாஸ்லேயே நிறைய தமிழ் இருப்பாங்க, கேரளா இருப்பாங்க, அப்புறம் பெங்காலி, குஜராத்தி, அப்புறம்
ஒடிசா, அசாமீஸ், ஷிம்லால இருந்து, மராட்டி, ஹிந்தி இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ல இருந்து ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க ஒண்ணா. ஸோ அதனால எனக்கு அவங்க கல்ச்சர், எனக்கு அவங்க இதெல்லாம் தெரியும். அவங்க லாங்குவேஜ் கூட ஓரளவுக்கு புரியும். பேசவும் கொஞ்சம் தெரியும். பட் ஃப்ளூயன்ட்டா இல்ல, லிட்டிலா. ஸோ எஸ் இப்போ குயிக்கா நம்ம ஸ்நாக்ஸ் முடிச்சிடலாம். இது பாயில் ஆகிட்டு இருக்கு. நான் ஆல்ரெடி மகாராஷ்டிரா ஸ்டேட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் அந்த வீடியோ செக் பண்ணலன்னா செக் பண்ணி பாருங்கள். மகாராஷ்டிரா ஸ்டேட் சேலஞ்சும் சூப்பராக இருந்தது. அண்ட் இப்போ இந்த செகண்ட் வந்து குஜராத் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் நம்ம எந்த ஸ்டேட் ட்ரை பண்ணலான்னு நீங்கள் காமெண்ட்ல ஷேர் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் ட்ரை பண்ணி பார்ப்போம். ஹாய். Love you. Hi, how are you? Good. Bye. ஸோ இது வந்து ஜீரோ பட்டர். இது எப்படி இருக்கும்? இது டிப் பண்ணி சார். ஸோ நம்ம இப்போ டின்னர் தான் பண்ண போகிறோம். ஸோ டின்னருக்கு வந்து இந்த ரேங்கன் பட்டாட்டான்னு சாக். இது ஒரு ஐ கெஸ் சாக் அவங்க குழம்பு மென்ஷன் பண்ணுறாங்க. அண்ட் ரேங்கன்னா கத்திரிக்காவை மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ ரேங்கன் அப்போனா கத்திரிக்காய் அண்ட் பொட்டேட்டோ வச்சு ஒரு கிரேவி நம்ம குக்கரில் வைக்க போகிறோம். அண்ட் கூடவே சப்பாத்தி பண்ண போகிறோம். ஸோ சப்பாத்தி அண்ட் ரேங்கன் பட்டாட்டோன்னு சாக் தான் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு இந்த மாதிரி கத்திரிக்காய் அண்ட் பொட்டேட்டோ நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ குயிக்காக இப்போ குக்கரில் அதை வச்சிடலாம். இப்போ வந்து சப்பாத்திக்கு மாவு பிணைஞ்சு வைக்க போகிறேன். இப்போ குக்கர் வச்சுட்டேன். அதில் நம்ம குயிக்காக ஆயில், கடுகு அண்ட் பொட்டேட்டோ, கத்திரிக்காய் இது எல்லாமே சோத்தே பண்ண போகிறேன். ginger garlic paste, salt, water. நம்ம குக்கர் வச்சாச்சு. இப்போ குயிக்கான சப்பாத்தி தான் போட போகிறேன். பார்க்கவே நல்லா சூப்பராக இருக்குது. ஸோ எஸ் நம்ம இப்போ குயிக்காக இந்த டேஸ்டியான டின்னர் தான் பண்ண போகிறோம். இன்றைக்கி சக்ஸஸ்ஃபுல்லாக 24 hours சேலஞ்ச் பண்ணிட்டோம், குஜராத் ஸ்டேட் சேலஞ்ச். ஸோ அப்படியே நம்ம இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.